அருமையான காய்கறிகள் வெஜிடபிள் மிக்ஸு, அதோடு சிக்கன் நட்ஸ் ரெண்டும். அது இது ஆரோக்கியமானது. பச்சை காய்கறிகள் நீங்கள் செய்து பாருங்கள், அதுக்கு பிறகு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி செய்து பார்த்துட்டு. வணக்கம், இது ரட்னம் கிச்சன் என்டர்டைன்மெண்ட். நான் உங்கள் கரண். இன்றைக்கு நல்ல உடம்புக்கு ஹெல்த்தியான சாப்பாடு ஒன்று செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் ஒரு 3 கேரட், ஒரு மீடியம் சைஸில் 3 கேரட் எடுத்து இந்த மாதிரி ஸ்லைஸாக வெட்டி வச்சுருக்கிறேன். அதோட வெங்காயம் பாருங்க 4ஆக கட் பண்ணி போட்டு அப்புறம் 2ஆக கட் பண்ணியிருக்கிறேன் இந்த பெரிய சைஸில். அதே மாதிரி குடமிளகாய் சிவப்பும் பச்சையும், இந்த நீளமாகவும் வெட்டி இருக்குது, சதுரமாகவும் வெட்டி இருக்குது. அதோட 5 பூண்டு பல் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கிறேன். தேவையான பொருட்களை பார்த்தீங்கன்னு சொன்னால், பெருஞ்சீரகம், காஞ்ச மிளகாய் எப்படி இந்த அரை உரையாக இடித்த மிளகாய், அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் சிக்கன் நட்ஸ் அதுவும் கொஞ்சம் வச்சுருக்கிறேன். அது இதில் போடலை, அது தனியாக பொரிச்சு எடுக்கணும். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பச்சை பட்டாணியை அதை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதோட 3 உருளைக்கிழங்கு சின்ன சின்ன வெட்டி அதையும் சேர்த்து பச்சை பட்டாணியோடு சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்குது. இதில் சேர்த்து தான் செய்ய போகிறேன். வாங்கோ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுப்பில் சட்டி வச்சாச்சு. சட்டியில் நான் பெரிய கரண்டியால் 3 கரண்டி எண்ணெய் விட்டுக்கிறேன். சாப்பாட்டு எண்ணெய் எந்த எண்ணெய் இருந்தாலும் பரவாயில்ல, நல்லெண்ணெய் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். அதில் சின்ன கரண்டியால் 1 கரண்டி பெருஞ்சீரகம், இது மட்டும்தான். இப்போ பாருங்க, இந்த வெட்டி வச்ச எல்லாத்தையும் இதில் போட்டுருவோம். சரியா? போட்டுட்டு இது ஒரு 50% வெந்து வரணும். கிளறி விடுவோம். இது மூடக்கூடாது. அடுப்பை நல்லா ஹீட்லேயே வைங்கோ, சூடாகவே இருக்கட்டும். நீங்கள் அடிக்கடி இந்த மாதிரி கிளறி விடுங்கோ. நான் இதோட இப்போ தேவையான அளவு உப்பை போட போகிறேன். உப்பு உங்களோட தேவைக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி போடலாம். நான் இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓரளவு உப்பு போடுறேன். அப்புறம் தேவைன்னு சொன்னால் பார்த்து போடலாம். ஏன்னு சொன்னால் உப்பு போட்டு இதோட வேக வைக்கல நல்லா வெந்து வரும், ருசியாகவும் இருக்கும். அதனால் நான் உப்பை முதலே போடுறேன். இப்போ இதை கிளறி விடுவோம். ஒரு 50% வெந்து வரட்டுமா. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஒரு 4 நிமிஷமாக 1 நிமிஷத்துக்கு ஒருக்கா கிளறி விட்டுன்றது நான். சரியா? இப்போ ஒரு 50% மேலே வெந்துருச்சு. இந்த காய்கறி நல்லா வேகக்கூடாது, வாயில் கடிபடணும். சரியா? இப்போ நான் இதுக்கு மிளகாய் இருக்குது தானே, அரை உரையாக இடித்த மிளகாய், உரைப்பு வேணும்னு சொன்னால் நீங்கள் கூட போடலாம். நான் சின்ன கரண்டியால் 1 கரண்டி போட்டிருக்கிறேன். அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் கரம் மசாலா, இது வேறு ஒன்றும் நான் போடலை, அதனால் கரம் மசாலா அதுவும் சின்ன கரண்டியால் 1 கரண்டி கரம் மசாலா. சரியா? அதை போட்டுட்டு இதை வடிவா இந்த மாதிரி கிளறுங்கோ. இப்போ அடுப்பை குறைச்சி விடுங்கோ, ஒரு மிதமான சூட்டில் விடுங்கோ. அடுப்பை ஒரு மிதமான சூட்டில் விட்டுட்டு இந்த மாதிரி பாருங்க, எல்லாம் சேர்கிற மாதிரி கிளறி போட்டேன். இப்படி கிளறி போட்டு ஒரு நிமிஷம் இருக்கட்டும். 1 நிமிஷம். அதுக்கு பிறகு மற்றது பச்சை பட்டாணி அந்த உருளைக்கிழங்கும் போய் வச்சு எடுத்து வச்சுக்கேன் தானே, அதை இதில் போட போகிறேன். இது சுலபமான சமையல். வாங்கோ இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் எல்லாத்தையும் வடிவாக கிளறி விட்டேன். கிளறி போட்டு இப்போ இந்த பச்சை பட்டாணியையும் உருளைக்கிழங்கும் இருக்குல்ல, அதை வேக வச்சு எடுத்து வச்சதுனால இப்படியே மேலே போட்டுருவோமா. மேலே போட்டுட்டு இது இப்போதைக்கு கிளற வேண்டாமா. ஏன்னு சொன்னால் பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கும் ஏற்கனவே வெந்துருச்சு. அப்போ இந்த மாதிரி, சரியா, இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் மூடி விடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மிதமான சூட்டில் 2 நிமிஷம் மூடி விட்டுறான். இப்போ எடுத்துருவோம். பாருங்க, அந்த பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கும் ஏற்கனவே வெந்திருக்கிறதுனால கீழே உள்ளதை இப்போ திருப்பி விடுவோம். சரியா? இது அப்படியே வாயில் கடி வர்ற மாதிரி இருக்கணும், அப்போ தான் நல்லா இருக்கும். இந்த மாதிரி கிளறி போட்டு, சரியா, அடுப்பை நிப்பாட்டிடுவோம். சூப்பரான அருமையான பாருங்கள், எல்லாம் சத்தான சாப்பாடு அருமையாக வந்துருச்சு. கிளறி போட்டு இப்போ அடுப்பை நிப்பாட்டி போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி விடுவோம். அவ்வளோதான், அருமையான சாப்பாடு ரெடி ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு அருமையான சாப்பாடு ரெடி ஆச்சு. பார்த்தீங்களா? வெஜிடபிள் எல்லா மரக்கறியும் சேர்த்து இந்த மாதிரி செய்து சாப்பிடல
உடம்பு சத்தாகவும் இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சிக்கன் நட்ஸ் அதுவும் இது வந்து ஃப்ரெஞ்சு பிரெட், அதாவது வந்து ஃப்ரெஞ்சு பக்கெட் பான், இதோட சேர்த்து அருமையான ஒரு சாப்பாடு, சத்தான சாப்பாடு. இந்த மாதிரி செய்து பாருங்க, நல்லா இருக்கும். ருசி அந்த மாதிரி, டேஸ்ட் அந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.